காவேரி வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லாகவே வந்து வீடெல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன இது இந்த அளவு அலங்கரிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பாட்டி வந்து உன்னோட வளகாப்புக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சடங்கு வைக்கணும் உனக்கு 5ஆம் மாதம் அப்படின்றாங்க. எதுக்கு பாட்டி இதெல்லாம் இப்போது? அதை 7ஆம் மாதம் ஃபங்க்ஷன் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோன்னு விஜய் சொல்கிறாரு. உடனே ராதா வந்து டேய் வேணும்னு வைக்கலடா, என்ன காரணம்னா சொந்தக்காரங்க எல்லாம் நீங்கள் இந்த வீட்டில் விட்டு போயிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்களா, அதனால தான் பாட்டி உடனே வச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க பாட்டி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சாரதா வந்து டென்ஷனாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஏறக்கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சிட்ருக்காங்க. அப்போ கங்கா வந்து என்னம்மா இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன்டி காவேரி வீட்டில் கிளம்பணும்ல, இன்னும் மணி கிளம்பாமல் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் முக்கியமாம்மா, அவங்க இஷ்டத்துக்கு வந்து வர சொல்கிறாங்க, உடனே நம்ம போகணுமா? என்ன அநியாயமாக இருக்குது? அவங்க பணக்காரங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? அந்த பாட்டி ரொம்ப தான் ஓவராக போகிறாங்க. இப்படியெல்லாம் பேசாத கங்கா, இதெல்லாம் சரியில்லை. சரி என்னென்ன எடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, என்னம்மா நீ இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டா என்னம்மா பண்ணுறது? எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை செய்ய? அதுக்காக என்னடி பண்ண முடியும்? காவேரிக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சு தாண்டி ஆகணும். இங்கே பாரு, காவேரிக்கு இந்த விஷயத்தை நான் பண்ணி தான் ஆகணும். 4 பேர் முன்னாடி காவேரியை அவங்க வந்து கௌரவமாக நடத்தணும்னா நம்ம கௌரவமாக இதை செஞ்சு தானே ஆகணும். அம்மா இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையாம்மா? அதெல்லாம் நீ சொல்லாத கங்கா, எதுவாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னோடனே யமுனா வந்துடுறாங்க. என்னம்மா நடக்குதுங்க அப்படி சொன்னோன்னே யமுனா வந்துட்டியாடி அப்படின்னோடனே வாங்க வாங்க தம்பி அப்படின்னு நிவினை கூப்பிட்றாங்க. சரி திடீர் இப்போன்னு வந்து வர சொன்னால் எப்படிம்மா? அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அவங்க திடீர்னு வச்சுட்டாங்க, சொந்தக்காரங்க முன்னாடி அவங்கள அசிங்கப்படுத்த முடியுமா? சரி கிளம்பிட்டேம்மா அப்படின்னோடனே உடனே வந்து கங்கா வந்து சைகை காட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து பக்கத்தில் வராங்க. என்னக்கா அப்படின்னோடனே பாத்தியா பொண்ணுக்கு என்னென்ன பார்த்து பண்ணியிருக்கணும், ஒரே நைட்டில் இவ்வளவும் ரெடி பண்ணியிருக்குது அம்மா. எனக்கு அப்படிலாம் பண்ணியிருக்குமா? பார்த்தல காவேரிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. எப்படிக்கா ஒரே நைட்டில் இதெல்லாம் அம்மாவில் பண்ண முடிஞ்சுது? அம்மா அந்தளவு பாசண்டி பொண்ணு மேலே, என் மேலே இப்போ என் அம்மாவுக்கு இருந்திருக்கு. அதுதான் ஒரே நைட்டில் இவ்வளவும் ரெடி பண்ணி வச்சுருக்குது. அது மட்டுமா, காவேரிக்கு நகையும் வாங்கி வச்சுருக்கு. நகையா? என்னக்கா சொல்கிற? அம்மாக்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த நகை தான் நர்மதாக்கு, அதை தான் காவேரிக்கு எல்லாம் முன்னாடி கொடுக்க போதான். நான் எவ்வளவோ சொல்லிட்டே கேட்க மாட்டேங்குது. அம்மா ரொம்ப தான்க்கா ஓவராக போகுது. என்னடி பண்ணுறது? எல்லாம் நம்ம தலை எழுத்து. சரி கிளம்பி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே இங்கே வந்து வந்ததை பார்த்து காவேரி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அவங்க அம்மா கட்டிக்கிறாங்க, அவங்க அக்காவை எல்லாருமே வந்து கட்டிக்கிறாங்க. காவேரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து இங்கே ஃபங்க்ஷனில் வந்து உட்கார வைக்கிறாங்க. காவேரிக்கு எல்லாருமே எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நகை எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஏமா இதெல்லாம் அப்படின்னோடனே அதெல்லாம் சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும் புரியுதா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி வச்சு கொடுக்குறாங்க. தம்பி இந்த ட்ரெஸ்ஸு இருக்குது, உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு பாருங்கள். அது என்னத்தை நீங்கள் எதுக்கு எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் தான். எதுக்கு சாரதா இதெல்லாம்? நான் தான் வெறுமனே வர சொன்னேன்ல, ஒரு நாள் சொன்னால் எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமா சாரதா? ஏன் சாரதா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அதை நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். காவேரி உனக்கு பிடிச்சிருக்காடி அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருக்குமா? எதுக்குமா இப்படிலாம் வந்து கஷ்டப்படுற அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லடி, உனக்கு செய்கிறது எனக்கு என்னடி கஷ்டம் அப்படின்றாங்க. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கங்காவும் யமுனாவும் வழக்கம் போல் வந்து புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாக்கா எப்படி வந்து காவேரியை கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தான் எதுவுமே இல்லைக்கா, நம்மளுக்குன்னு அம்மா எதுவுமே பார்த்து செய்யாது. எங்கள் பார் காவேரிக்கு எப்படி பார்த்து செய்கிறாங்க. அவளுக்குலாம் நகைக்கா பஞ்சம், கழுத்தில் அவ்வளோ நகை போட்டிருக்கா. அது மட்டுமா, அவங்க வீட்டில் எல்லாமே அவளுக்கு தான் அப்படின்னு இருக்கும்போது எங்கள் அம்மா இருக்கிறது எதுவுமே அங்கே வைக்குது. இதெல்லாம் யார் கேட்குறது? நான் கேட்டால் நான் பொல்லாதவள் ஆகிடுவேன், பொறாமக்காரின்னு சொல்கிறாங்க. நானும் கேட்க முடியாதுக்கா, நானும் கேட்டால் அம்மா என்னையும் திட்டுது தெரியுதுல்ல. அப்போ வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்ம சகிச்சுன்னு தான் ஆகணும். ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. 2 பேருமே பார்த்து தாங்கிக்க முடியல.